திருமணம் ஏன் அவசியம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் சொன்னாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்கள். ஏன் இங்கே நிறைய ஆண்கள் இருக்காங்க இந்த பக்கம் அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க புரிதலுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ஏன் கல்யாணம் வேணும்னு நினைக்கிறேன்னா, ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் வந்து இண்டிபெண்டண்டாக இருக்கேன்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அப்பா அம்மா கூட இருந்தேன். அப்போ நான் வந்து என்னுடைய பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியே தான் ஒவ்வொரு நாளுமே நான் இருந்திருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆமாம், ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜ் நான் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கேன். இட்ஸ் நாட் லைக் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கண்டுக்க மாட்டாரு, அவர் பாட்டுக்கு போவார், நான் பாட்டுக்கு போவேன். அந்த இண்டிபெண்டன்சி கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கும் ஒரு லைஃப் இருக்கு, நீ ஒரு லைஃப்ல வாழ்ற, நான் ஒரு லைஃப்ல வாழ்றேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நல்ல ஒரு கம்பேனியன்ஷிப் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்சியை கொடுக்கறத நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால இந்த இண்டிபெண்டன்சி நிச்சயமா எல்லா இண்டிவிஜுவலுக்கும் கிடைக்கணும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் ஒருத்தவங்க கண்டிப்பாக தேவை. சின்ன வயசுலேருந்து வளர வரைக்கும் ஒருத்தவங்க துணை, படித்து முடிச்சுட்டு போகும்போது ஒருத்தவனை, படித்ததுக்கப்புறம் ஒருத்தவனை, வாழ்க்கையில் மிக நீண்ட துணை மனைவியான்றதை விட துணைவியாக இருப்பாங்க. இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு துணை இல்லைனா எதுவும் இல்லைனாலும் யாருக்குள்ளேயும் ஒரு டச்சே இருக்காது. ஒரு மாறி மாறி சப்போர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு மாறி அதிகபட்சமான சப்போர்ட் என்னோட அதிகபட்சமான சப்போர்ட் என்னோட மனைவிக்கு அதான் இருக்கும். என்னோட மனைவியோட அதிகபட்சமான சப்போர்ட் எனக்கு அதான் இருக்கும். ஓகே, மிகப்பெரிய ஒரு பாண்டிங். உங்களுடைய மனைவி இதுலேருந்து தெரியுது, உங்கள் மனைவி பயங்கரமான ஒரு சப்போர்ட் அப்படின்றத நீங்கள் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்துறீங்க.